எத்தனை தடைகள் இந்த ஊழிய பாதையில். இந்த பிள்ளைங்க சின்ன வயசுல இந்த ஊழியத்தை டேக் ஓவர் பண்ணும்போது எத்தனை பர்வதங்கள், எத்தனை மலைகள், ஆனால் சமபூமியாகிற, சொல்லுங்க சமபூமியா, இந்த ஊழியத்துக்கு எதிராக வருகிற மலை பர்வதம் சமபூமியாக, ஆண்டவர் வைராக்கியமா இருக்கிறார். ஊழியத்தின் வைராக்கியமா இருக்கிறார். இதற்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போ, வாய்க்காதே போ, போ. அப்படி நான் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறேன். பெரிய பர்வதம் சமபூமியாக. அந்த 9ஆம் வசனம், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. உங்க அப்பாவின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, ஊழியத்தை ஆரம்பித்து வைத்தது. ஆனால் அவருடைய பிள்ளைகளின் கைகள் இதை முடித்து தீர்க்கும். பரலோகத்திலிருந்து ஜாய்சன் பார்த்து பூரிப்படைவா, தன்னுடைய ஊழியம் நடக்கிறதை பார்த்து பூரிப்படைவார். அவருடைய கட்டடம் எழும்புவதை பார்த்து பூரிப்படைவார். ஜீசஸ் கத்துக, அவருடைய பிள்ளைகள் முடித்து தீர்ப்பார்கள். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய தரிசனம், அவர் மரித்து போனாலும் தரிசனம் மரித்து போகல, தரிசனம் மரித்து போவதில்லை. இதுதான் ஊழியம். அதை செய்யும்படி கர்த்தர் பிள்ளைகளை எழுப்பி இருக்கிறார். இவர்களை மட்டுமல்ல, இவர்களோடு கூட அநேகரை எழுப்பி இருக்கிறார். சக ஊழியர்களை எழுப்பி இருக்கிறார். சபையை எழுப்பி இருக்கிறார். சபையே, இது நம்முடைய ஊழியம். இவர் தனிப்பட்ட ஊழியம் அல்ல, சபை நம்முடைய ஊழியம். அப்படித்தான் சபை பார்க்கணும், நம்ம ஊழியம். நன்றி அப்பா, முடித்து தீர்ப்பார்கள். கம்ப்ளீட் இட். தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. அப்பதான் சொல்றாரு, அற்பமான ஆரம்பத்தை நாளை யார் அசற்ற பண்ணுவான்? என் பிள்ளைங்களை யார் அசற்ற பண்ணுவான்? சின்ன பையங்க, வாலிப பையங்க யார் அசற்ற பண்ணுவான்? Who can? அது அர்த்தம். Who can? யார் என் பிள்ளைகளை அசற்ற பண்ணுவாங்க? காரணம், பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் இந்த அருமையான பிள்ளைகள் செய்கிற ஊழியத்தை சந்தோஷமாய் பார்க்கிறார், சந்தோஷமாய் பார்க்கிறார், சந்தோஷமாய் பார்க்கிறார். ஊழியத்தை மகிழ்ச்சியாய் பார்க்கிறார். அதனால சோர்ந்து போக வேண்டாம். எத்தனை தடைகளை உடைத்திருப்பார். பாடிக்கொண்டு எழுப்புவோமா? தடைகளை உடைத்தீரையா, தள்ளா விழவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, சோர்ந்து போன நேரமெல்லாம் சந்தோஷமா பாக்குறீங்கப்பா பிள்ளைகளை. அப்பா நன்றி. மறவாமல் நினைத்தீரையா. பிள்ளைங்களை, இந்த ஊழியத்தை மறவாமல் நினைச்சிங்கப்பா. எங்க ஊழியத்தை சொல்வே, இரவோ பகலோ
என்னை நினைந்து இதுவரை ஐக்கியப்பா பா ஐக்கியப்பா ஐக்கியப்பா ஆரம்பத்தில் கர்த்தர் சொன்ன அதே வார்த்தை, இந்த ஆலயத்தை நான் மகிமையினால் நிறைய பண்ணுவேன். நன்றி அப்பா. இந்த ஊழியத்தை நான் மகிமையினால நிறைய பண்ணுவேன். ஆகா 2:7 படி மகிமையினால் நிறைய பண்ணுகிறவன். அதுவும் என்ன மகிமை? அடுத்த வசனம், அந்த மகிமையில ஒரு பகுதி தான் வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும். அப்படின்னா அந்த மகிமையின் ஒரு பகுதி தான் பொருளாதாரம் இப்ப இருப்பதை விட. ஆமே ஆமே. எனக்கு தெரியும் இந்த ஊழிய பாதையில எவ்வளவோ தேவைகள் பிள்ளைகளுக்கு, எவ்வளவோ அடிக்கடி ஜான் நினைப்பாரு, இது இருந்தால் இதை செஞ்சிடலாமே, இந்த தேவை சந்திக்கப்பட்டால் செஞ்சிடலாமே. என்ன டேவிட், அடிக்கடி இந்த தாட் வரும். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, பொண்ணு வெள்ளியும் என்னுடைய இல்லையா, நீ கலங்காத, நீ கலங்காத, நான் உன்னை ஐ வில் ப்ரொவைட் யூ, ஐ வில் சப்ளை யூ. பொண்ணு வெள்ளியும் என்னுடையது. அப்படித்தான் நான் விசுவாசிக்கிறேன். கை வைத்து, அப்பா இந்த சபையின் தேவைகள், ஊழியத்தின் தேவைகள் எவ்வளவோ உண்டப்பா, நீங்க சந்திப்பீங்க. கொடுக்கிற விசுவாசிகளை எழுப்புவீங்க, கொடுக்கிற பிள்ளைகளை எழுப்புவீங்க. நன்றி ஆண்டவரே. ஒரு நாளும் தேவைக்காக கையேந்த மாட்டாங்க. இவர்களோ கொடுக்கிற கூட்டம், இவர்களோ கொடுக்கிற கூட்டம். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். அப்பா நன்றி அப்பா. அப்படி அதே போல உங்க வாழ்க்கையிலையும் நீ கடன் வாங்காது இருப்பாய், கடன் கொடுப்பாய். பொண்ணு வெள்ளி என்னுடையது, பொன் என்னுடையது. தகப்பனே, கடனோடு இருக்கிற ஒரு பிள்ளை கூட ஆமென் கடனோடு வாழக்கூடாதுன்னு சொல்லி அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லு. வரப்போகிற வருஷத்துல கடன் இல்லாத வருஷமா, வரப்போகிற வருஷம் கடன் இல்லாத வருஷமா. அப்படி விசுவாசிக்கிறப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரு நாளும் சிங்க குட்டிகளுக்கு குறைவு உண்டு, பட்டினி உண்டு. உம்முடைய பிள்ளைகள் எங்களுக்கு குறைவு இல்லை, குறைவு இல்லை. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், மேய்ப்பராய் இருக்கிறார். எனக்கு தாழ்ச்சி இல்லை, எனக்கு தாழ்ச்சி இல்லை. எனக்கு குறைவு இல்லை, குறைவு இல்லை. நன்றி அப்பா. ஒரே ஒரு கண்டிஷன் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வருமானத்துல 10ல் 1 ரூபாயை எடுத்து ஊழியத்துக்குன்னு ஒதுக்கிடுங்க. இந்த நல்ல ஊழியத்துக்கு விதைங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்பா தேங்க்யூ அப்பா. கொடு, நல்ல நேரத்தில் விதைங்க. 10ல் 1 பகுதியை எடுத்து வை, கர்த்தருக்குன்னு கொடுங்க. நீ நல்லாவே இருப்பீங்க, நல்லாவே இருப்பீங்க. சபை இன்னொரு லெவலுக்கு வரும், நீங்க உயர்வீங்க. God loves a cheerful giver. கர்த்தர் உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவர் நம்ம மேல பிரியமாய் இருக்கிறார். ஆமென். அன்றைக்கு ஒரு ஊழியருக்கு நார்மலா அவர் வந்தாருன்னா ஏதோ 20-30 காணிக்க கொடுப்பாங்க. ஆண்டவர் ஏவுறார், அவருக்கு 1 லேக் கொடு அப்படின்ற.
நான் இங்கே வந்துட்டு அங்கே ஊழியர் போயிருக்கார், தோட்டத்தில் ஊழியர் நடக்குது, சொல்கிறார் கிவ் ஹிம் 1,00,000 கொடு. அதை சந்தோஷப்படுத்துகிறார். சந்தோஷமாக நான் சொல்கிறேன், கொடுப்பா 1 lakh கொடுங்கடா. ஏன்னா ஒரு நல்ல ஊழியர், ஒரு நல்ல நிலம். அப்படி தான் நாங்கள் விதைக்கிறோம். எங்களை கைவிடுவாரா? ஜீசஸ் 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 ஜீசஸ். விதைங்க. ஏன்னா தெளிவாக பைபிள் சொல்லுது, ஏழ்மையா இருப்பதல்ல, தரித்திரத்தில் இருப்பதல்ல. அப்பா செல்வந்த, நாமும் செல்வந்தர். ஜீசஸ் 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 முழு உள்ளத்தோ ஆராதிப்பே, பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை ஆராதனை. தேங்க்யூ அப்பா. ஆராதனை ஏசையா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. கடைசியா சொல்லி முடிப்போமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, அன்பு கூறு. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. கடைசியா கை வைத்தி முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஏசையா. நன்றி அப்பா. தேங்க்யூ அப்பா. அருமையான இந்த சபைக்காய் தேங்க்யூப்பா. இந்த பிள்ளைகளுக்காய் தேங்க்யூ. வந்திருக்கிற என் அருமை விசுவாசிகளுக்காக தேங்க்யூ. இது ஒரு மறக்க முடியாத மகிமையான ஒரு கூட்டம்னு சொல்ல முடியும். மறக்க முடியாத மகிமையான ஒரு கூட்டம். ஒரு கூடுக நிச்சயமா சொல்ல முடியும், கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறா 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 இருக்கிறா. நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நிச்சயத்தோடு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you. Praise. நல்ல கரங்களை தட்டி அப்பாக்கு மகிமை. முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை. ஹalleluya. ஆராதனை லெமா சந்தன ரேக பஹதர லரதனரா. ஆராதனை ஆமென். ஆராதனை. ஹalleluya. ஆம். எத்தனை பேர் நிச்சயமா சொல்ல முடியும், கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார் என்று? நல்ல கரங்களை தட்டி அப்பாக்கு மகிமை. முழு பலத்தோடு லேக பதனர பஷதர. ஹalleluya. ஆமென். தெய்வ பிரசன்னத்துல ஆமென். எனக்கு ஒரு சாட்சியை சொல்லாம இருக்கவே முடியாது. 2016 நவம்பர்ல என் தகப்பனார் ஓட்டத்தை முடித்து மகிமையில பிரவேசித்தார். ஆமாம். அப்போ எனக்கு 31 வயசு.
அடுத்த மாதம் இந்த சர்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான காரியங்கள் எல்லாம் வருது. நான் தயங்கிட்டு இது இப்போ தான் மேடையில் இப்போ தான் நிற்கிறோம். ஆண்டவரே முடியாத ஆண்டவரே. தயங்கின போது என் கூட ஆண்டவர் பேசினது ஆகாய் 2. ஆகாய் 2 உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து பேசினார். 3 நாள் ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஜெபிக்க வைத்தார். இப்படி ஒரு கூடாரத்தை காண்பித்து கொடுத்தார். வேலையை நடத்துங்க, நான் உங்க கூட இருப்பேன் என்றார். கர்த்தர் ஆசீர்வதித்தார். வெள்ளி அவருடையது, பொன் அவருடையது. களஞ்சியத்தில் விதை தானே உண்டா? இல்லாண்டவரை நான் ஆசீர்வதிப்பேன் என்றார். ஆசீர்வதித்தார். ஆமென். ஆத்துமாக்களை தந்தார். ஒரு ஆராதனை 2 ஆராதனையை மாற்றினார். இன்னைக்கு அடுத்த தீர்க்க தரிசனம், வேலை நடத்துங்கள், வேலை நடத்துங்கள். glory ஷஹந்தரா பாலரா. சபையை ஆர்ப்பரி. இது முடிவல்ல. வரத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வந்தது. வேலை நடத்துங்கள். கர்த்தர் மகிமையானவைகளை செய்ய போகிறார். ஆமென். சபையை come on worship him. பெரிய வரவு, பெரிய வரவு. இன்னும் ஆத்துமாக்கள் வேணும்பா. ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் வேணும்பா. சீயோன் உச்சியிலே நாங்க ஓடி வரோம்பா. ஆத்துமாக்கள் வேணும், ஆத்துமாக்கள் வேணும். அழிவு நின்று தப்பு வைத்து கொண்டு வாங்கப்பா. ஹக்கு நின்று தப்பு வைத்து கொண்டு வாங்கப்பா. கர்த்தருடைய ஆலயத்தை அவர் மகிமையினால் நிரப்புவார். எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, நீரே இதை செய்து. சொல்லுங்க, நீரே இதை செய்து. எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா துதியும், எல்லா ஸ்தோத்திரங்களும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே. ஹalleluya, glory. கர்த்தர் நல்லவர். ஆமென். எவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்க. ஆமென். ஆண்டவர்ட்ட ஒரே ஒரு காரியம் தான் கேட்டுட்டே இருந்தேன். ஆண்டவரே, வேர்டு வேணும். ஒவ்வொரு வார்த்தையும் என்னால் இருக்க முடியல. அந்த இடத்துல இருதயம் அப்படி பொங்கி வடிந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். பிரியமானவர்களே, எனக்கு நல்லா தெரியும். ஆமென். அருமையான ஃபாதர் ஒரு செய்தியை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆவியானவர் கொண்டு போறார் குடும்பத்துக்குள்ள. வந்துட்டார். நீங்க எங்க இருக்கும்போது குடும்பத்தை சரி பண்ணிட்டார், பிள்ளைங்களை சரி பண்ணிட்டார். பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிற பெற்றோரே சரியாயிட்டு, எல்லாம் சால்வ் ஆயிட்டு. ஆமென். வருகிற புதிய ஆண்டு, புதிய துவக்கம், நிறைய காரியத்தில். ஆமென். ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு. ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசம் தேவனை கனப்படுத்தும். தேவன் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர். நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி அப்பா, நீ நல்லவர் ராஜா, நீ நல்லவர் ஆண்டவர். ஆமென். ஹalleluya. ஆமென். நன்றியோடு என் மேல் நீர் வைத்த இம்மட்டும் என்னை, என் மேல் நீர் வைத்த இம்மட்டும். 2 கைகளை விரித்து உயர்த்தி சொல்லுமா, ஒன்றுமில்லா, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, அசட்டை பண்ணாத தயவால் பெற்று. தயவுப்பா, தயவுப்பா. நீதியும் ஞானமுமானவரே, நீதியும் இயேசுவே, இயேசுவே.
ஆதரவே இயேசுவே நீரே அற்பமான அற்பமான என் ஆரம்பத்தை அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே அன்பால் எல்லாம் தந்தீர் தயவுன்னு சொல்லுங்க தயவால் பெற்றேன் தயவால் பெற்றேன் தயவால் பெற்றேன் ராஜானி செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி தயவால் பெற்றேன் ஆமென் அவருடைய தயவு அவருடைய கிருபை ஆமென் அருமையான தேவ மனிதரை கர்த்தர் கொண்டு வந்தார் ஆமென் நான் சின்ன வயசுல கண்காடியா கிரவுண்டில் ஒரு பெரிய க்ரூசைட் நடக்கும் நான் ரொம்ப சின்ன பையன் ஃப்ரண்ட் ரோவில் போய் உட்காந்துருந்தேன் எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போனாங்க ஃபாதரை பார்க்குறதுக்காக ஏன்னா ஃபாதருடைய கேசட் இல்லாத ஓடாத வீடே கிடையாது பாடாத சபையே கிடையாது ஆமென் அப்போ தூரத்துலேருந்து இப்படி உட்காந்துருந்து பார்த்துட்டே இருந்தேன் இன்னைக்கு பக்கத்தில் நிறுத்தி வச்சிருக்கிறான் கிருபை கிருபை ஹல்லேலூயா இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா ஹல்லேலூயா அவரை நெருங்குங்க நெருங்காததெல்லாம் நெருங்க வைப்பா எட்டாததெல்லாம் எட்ட வைப்பா ஹல்லேலூயா ஆண்டவர் நல்லவர் ஆமென் எல்லாரும் உங்க ரெண்டு கைகளை உயர்த்தி நம்மளை எவ்வளோ பிளஸ் பண்ணாங்கல்ல ஃபாதருக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம் தேவை அவங்களுடைய ஒரே ஏக்கம் என்ன தெரியுமா தேசத்தில் எழுப்புதலை பார்க்கணும் ஆமென் இந்தியா கிறிஸ்துவ உயர்த்தணும் கால் மிதிக்கிற தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகணும் எழுப்புதல் பரவணும் எழுப்புதல் ஆமென் கர்த்தர் அதை பார்க்க வைக்கணும் கர்த்தர் வேண்டிய நல்ல சுகத்தை பலத்தை கொடுக்க முடியும் எல்லாரும் மனதார எங்கள் நல்ல தகப்பனே அருமையான உடைய தாசனை உடைய திருக்கரங்களில் தருகிறோம் ஆண்டவரே கர்த்தர் நல்லவரப்பா இம்மட்டும் பலப்படுத்தி கொண்டு வந்தீரே உம்முடைய மகனை கொண்டு நீர் பேசின வார்த்தையின்படியே முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்ற தீர்க்க தரிசன வார்த்தையின்படியே இதுவரை செய்ததை காட்டிலும் வருகிற நாட்களில் இதிலும் பெரிதானவைகளை இதிலும் மேன்மையானவைகளை உம்முடைய மகனுடைய ஏக்கத்தை அறிவீரே தேசம் இயேசுவை அறியணும் தேசத்தில் எழுப்புதலை காணணும் காண பண்ணுங்கப்பா மனதார நாங்க சபையாய் வாழ்த்துகிறோம் ஹல்லேலூயா இன்னும் கிருபையை கொடுங்க எலியாவை தட்டி எழுப்பி சொன்னீரே நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் அந்த ஓட்டத்தில் தான் எலிசாக்களை உருவாக்க வைத்து ஆண்டவரே அப்படியே உம்முடைய மகனை உருவாக்குவீராக அப்படியே ஓட வைப்பீராக பலப்படுத்துவீராக சகாயம் பண்ணுவீராக நீதியின் வலது கரத்தினால் தாங்குவீராக புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்கி மலைகளை மிதித்து குன்றுகளை தகர்த்து தேவ ராஜ்யத்தை ஆண்டவருடைய நாமத்தினாலே கட்டி எழுப்ப வேண்டிய கிருபைகளை சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தீர்காயுசை கொடுத்து கர்த்தர் கண்மணி போல காப்பீராக ஆண்டவரே நீர் சொல்லுகிறீர் நான் என் வார்த்தை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினாலே உன்னை மூடுகிறேன் அப்படியே ஆவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல கரங்களை தட்டி ஆமென் 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 லகபதன ரபஷதர லரகடர ரெபலரோ ஹல்லேலூயா ஆமென் உங்க ஜெபத்துல அருமையான ஃபாதருக்காக கண்டிப்பா ஜெபம் பண்ணணும் ஹல்லேலூயா எவ்வளவு ஆசீர்வாதம் ஆண்டவர் வைத்திருக்கிறார் கர்த்தர் நல்லவர் ஆமென் ஃபாதர் ரொம்ப நன்றி சொல்ல உண்மையிலே வார்த்தை இல்லை ஃபாதர் ரியலி ஹாப்பி அருமையான அன்பு சகோதரர்கள் பிரதர் ஜூடா
பிரதர் லியோ வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். எல்லா கரங்களை தட்டி ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நல்லவர். எல்லாரையும் அன்னைக்கு பேசப்பட்ட வார்த்தைகளை நைட்டு ஒரு விஷயம் கூட மெடிடேட் பண்ணிட்டு தான் தூங்கணும். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். ஆவியானவர் இடைப்பட்டார். பிள்ளைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற உள்ளங்களோடு பேசினார். குடும்பத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற கர்த்தர் பெரிய காரியங்களை, ஆமென், ஒரு மறுரூபத்தை கர்த்தர் சபைக்கு கட்டளையிட போகிறார். தேவன் நல்லவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை கருதி நான் சொல்லுகிற இந்த ஒரு அறிவிப்பை மட்டும் தயவாக கேளுங்கள். ஆராதனை முடிந்ததும் கூட்டம் கூடி நிற்க வேண்டாம். ஆண்கள் தயவாக இந்த 2 வாசல்களை பயன்படுத்தி செல்லுங்கள். பெண்கள் பின்னாடி வாசலை பயன்படுத்துங்கள். வயதானவர்கள் லிஃப்ட்டை யூஸ் பண்ணலாம். கீழேயும் ரொம்ப கூட்டம் கூடி நிற்க வேண்டாம். நீங்கள் சோத்திரத்தோடு திரும்பி செல்ல உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். காரணம், இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமானதால். ஆமென். கர்த்தர் இவ்வளவு நேரம் கூடி கிருபையாய் நம்மை அமர வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். வார்த்தையை சுமந்து கொண்டு கர்த்தர் தம்முடைய தாசனை அனுப்பினார். வார்த்தையை விதைச்சிட்டாங்க. இனி நாம சுமந்து கொண்டு போகணும். நம்ம குடும்பத்தில் அதை தியானிக்கும் போது குடும்பத்தில் விதைக்கப்படும். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கடைசியா நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். அம்மா முன்னாடி வந்து ஜெபிக்க கேட்டுக்கொள்ளுகிறேன். ஊழியத்தில் அப்பா கூட எல்லா விதத்திலும் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, ஆமென், கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அவங்க ஜெபித்து முடிப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள தேவனே, நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளை எங்களுக்கு தானமாக தந்த அன்புக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் துதிக்கப்படத்தக்கவர், நீர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், நீர் புகழப்படத்தக்கவர் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் விசேஷமாக இந்த ஆண்டின் கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட துதி ஆராதனை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த அன்புக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் மேல் நினைவாயிருக்கிற தேவனே ஆண்டவரே, நீர் எங்களை நினைத்திருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீரப்பா. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையா இந்த நாளிலும் கூட அருமையான மகனை கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, மகன் மூலமாக சபையோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்மா உள்ளத்துக்குள்ள நீர் பேசினீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்துக்கும் ஆண்டவரே தேவையான வார்த்தைகளை கொடுத்து இந்த நாளில் பலப்படுத்தினபடினாலுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவரப்பா. வெறுமையாய் வந்த பிள்ளைகள், வேதனையோடு வந்த பிள்ளைகள் ஆண்டவரே, பாரத்தோடு வந்த பிள்ளைகள், கர்த்தாவே பலவீனத்தோடு வந்தவர்கள் ஆண்டவரே பலப்படுத்தி அனுப்பி இருக்கிறீர். அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் திரும்பி போகும்போது வந்த வண்ணமாய் அல்ல அப்பா ஆண்டவரே, விடுதலையோடு கர்த்தாவே கடந்து செல்லத்தக்கதாக அப்பா அவருடைய வார்த்தைகளை சுமந்து செல்லத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல தகப்பனே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தேவையான நன்மைகளை கொடுப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளையோட வாழ்க்கையில் அநேக நன்மைகளை காண கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி தகப்பனே. விசேஷமாய் ஆண்டவரே வார்த்தைகளை கொடுத்த மகனுக்காக ஆண்டவரை ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாய் பலப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உடைய வருகை மட்டும் உடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாக தேவன் பலத்தையும் சுகத்தையும் கொடுத்து ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதலை காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கூட வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. உமக்கு நன்றி. செய்கிற ஊழியங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தந்த அருமையான சபைக்காக ஸ்தோத்திரப்பா. அருமையாய் தந்த விசுவாசிகளுக்காய் குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டும் கண்மணி போல பாதுகாக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இன்னும் ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமுள்ள கரங்களில் தாழ்த்தி படைக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் அருமையான பிள்ளைகள் ஒவ்வொரு சமாதானத்தோடு அனுப்பி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமென்.